பணத்தை வைத்து பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு சாதாரண வித்தை அல்ல. அது ஒரு மாபெரும் கலை. இந்த கலையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மகா அறிஞர் சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் மிகத் தெளிவாக செதுக்கி வைத்துள்ளார். ஒரு நாடு செழிக்க வேண்டுமானால் அதன் பொருளாதாரம் வலிமையாக இருக்க வேண்டும் என்பது போல, ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் அவனது நிதிநிலை அசைக்க முடியாத கோட்டையாக இருக்க வேண்டும். இந்த கோட்டையை எப்படி கட்டுவது என்பதையும் அதற்கான கற்களை எங்கிருந்து சேகரிப்பது என்பதையும் பற்றி மிக விரிவாக பார்ப்போம். சாணக்கியரின் முதல் பாடம், ஒரு மனிதனின் செல்வம் அவனது ஒழுக்கத்தை பொறுத்தது. ஒழுக்கமில்லாதவனிடம் சேரும் செல்வம் ஓட்டை பானையில் ஊற்றப்படும் நீரைப் போன்றது. அது எப்போது கசியும், எப்போது தீரும் என்று தெரியாது. அதனால் முதலில் உங்கள் குணங்களை சீரமைக்க வேண்டும். பேராசை, சோம்பேறித்தனம் மற்றும் தேவையற்ற ஆடம்பரம் ஆகிய மூன்றும் செல்வத்தின் மிகப்பெரிய எதிரிகள். ஒரு முதலீட்டாளர் முதலில் தன் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களைப் பார்த்து பயப்படாமலும், திடீர் லாபத்தைப் பார்த்து தலைக்கணம் கொள்ளாமலும் இருப்பவனே உண்மையான சாணக்கியன். அடுத்ததாக, வருமானத்தின் ஆதாரங்களைப் பெருக்குவது பற்றி சாணக்கியர் ஒரு முக்கியமான கருத்தைச் சொல்கிறார். பல ஆறுகள் கடலில் வந்து சேருவது போல ஒரு மனிதனின் வருமானம் பல வழிகளில் இருந்து வர வேண்டும். ஒரு வழி அடைபட்டாலும் மற்ற வழிகள் அவனை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் அது ஒரு வருமானம் மட்டுமே. அந்த வருமானத்தை முதலீடு செய்து அதன் மூலம் வட்டி, வாடகை அல்லது லாபம் என பல கிளை வருமானங்களை உருவாக்க வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு நாம் பலதரப்பட்ட வருமான வழிகள் என்கிறோம். உங்கள் உழைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உங்கள் பணம் பல திசைகளில் ஓடி உங்களுக்காக பலன்களை அள்ளிக்கொண்டு வர வேண்டும். முதலீட்டு இடங்களை தேர்ந்தெடுப்பதில் சாணக்கியர் மிகக் கடுமையான விதிகளைக் கொண்டுள்ளார். ஆபத்து காலத்தில் உதவும் செல்வம் மட்டுமே உண்மையான செல்வம். அதனால் நீங்கள் செய்யும் முதலீடு அவசர தேவையின் போது கை கொடுப்பதாக இருக்க வேண்டும். நிலம் என்பது ஒரு சிறந்த சொத்து, ஆனால் அதை உடனடியாக பணமாக மாற்ற முடியாது. தங்கம் அல்லது எளிதில் பணமாக மாற்றக்கூடிய முதலீடுகள் அவசர காலத்திற்கு உதவும். எனவே உங்கள் முதலீட்டுத் தொகுப்பு சமச்சீராக இருக்க வேண்டும். ஒரு பகுதி நீண்ட கால வளர்ச்சிக்கும் ஒரு பகுதி உடனடித் தேவைக்கும் என பிரித்து வைக்கப்பட வேண்டும். பணத்தை பெருக்குவதில் காலம் என்பது ஒரு மாயாவி. சாணக்கியர் சொல்கிறார், காலத்தை உணராதவன் எய்த அம்பைத் தொலைத்த வேடன் போன்றவன். முதலீடு செய்வதற்குச் சரியான தருணம் எது என்று காத்திருப்பவர்கள் பாதியிலேயே தோற்றுப் போகிறார்கள். இருக்கும் தருணத்தை சரியான முதலீட்டுத் தருணமாக மாற்றுபவர்களே வெற்றி பெறுகிறார்கள். நீங்கள் இன்று முதலீடு செய்யும் ஒரு சிறிய காசு காலச்சக்கரத்தில் சுழன்று பல ஆண்டுகள் கழித்து ஒரு மாபெரும் நிதியாக மாறும். இதை புரிந்து கொண்டால் நீங்கள் ஒரு நொடியைக் கூட வீணடிக்க மாட்டீர்கள். காலம்தான் பணத்தின் மதிப்பை உயர்த்தும் உரம். மற்றொரு முக்கியமான விதி, தெரியாத நபரிடம் பணத்தைக் கொடுக்காதே. இன்று பல முதலீட்டுத் திட்டங்கள் கவர்ச்சிகரமான லாபத்தைக் காட்டி மக்களை ஏமாற்றுகின்றன. சாணக்கியரின் காலத்தில் கூட இப்படிப்பட்ட மோசடிப் பேர்வழிகள் இருந்தார்கள். ஒருவன் உழைக்காமல் உங்கள் பணத்தை ஒரே நாளில் இரட்டிப்பாக்கித் தருவேன் என்று சொன்னால் அவன் உங்கள் பணத்தை பறிக்கத் திட்டம் தீட்டுகிறான் என்று அர்த்தம். ஒரு தொழிலின் பின்புலம் தெரியாமல், அந்த தொழிலைச் செய்பவரின் நாணயம் தெரியாமல் உங்கள் உழைப்பின் ஊதியத்தை அவர்களிடம் ஒப்படைக்காதீர்கள். முதலீட்டை விட முதலீட்டின் பாதுகாப்பு மிக முக்கியம். சாணக்கியர் வலியுறுத்தும் சேமிப்பு மற்றும் முதலீட்டு விகிதம் இன்றும் உலகப் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்களால் பின்பற்றப்படுகிறது. ஒருவன் தன் வருமானத்தில் கால்பகுதியை தன் குடும்பத்திற்காகவும், கால்பகுதியை தன் தொழிலை வளர்ப்பதற்காகவும், கால்பகுதியை தன் எதிர்காலத்திற்காகவும், மீதமுள்ள கால்பகுதியை அறச்செயல்களுக்காகவும் ஒதுக்க வேண்டும். அறச்செயல் என்பது வெறும் புண்ணியம் மட்டுமல்ல, அது உங்களை சுற்றியுள்ள சமூகத்தை வலிமையாக்குகிறது. ஒரு வலிமையான சமூகத்தில்தான் உங்கள் தொழில் பாதுகாப்பாக இருக்கும். இது ஒரு நீண்ட கால முதலீடு. பொருளாதார ரகசியம் என்பது
ஒரு முதலீட்டாளரின் மிகப்பெரிய ஆயுதம். நீங்கள் எந்த நிறுவனப் பங்குகளை வாங்குகிறீர்கள், எங்கே நிலம் வாங்கத் திட்டமிட்டுள்ளீர்கள் என்பதைச் செயல்படுத்தி முடிக்கும் வரை யாரிடமும் பகிராதீர்கள். தகவல் கசிந்தால் போட்டி அதிகமாகும், அல்லது உங்களைத் தடுக்க பல தடைகள் வரும். உங்கள் வெற்றிகள் சத்தம் போடட்டும், உங்கள் திட்டங்கள் அமைதியாக இருக்கட்டும். ஒரு அரசன் தன் கோட்டையின் ரகசிய வழிகளை எப்படி பாதுகாப்பானோ அப்படி உங்கள் நிதித் திட்டங்களை பாதுகாக்க வேண்டும். வியாபாரத்தில் அல்லது முதலீட்டில் நஷ்டம் ஏற்பட்டால் என்ன செய்வது? சாணக்கியர் சொல்கிறார், விழுவது தோல்வியல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் தோல்வி. ஒரு முதலீடு நஷ்டமடைந்தால் அழுது கொண்டிருக்காமல் ஏன் நஷ்டம் ஏற்பட்டது என்று ஆராயுங்கள். அது நீங்கள் கற்ற பாடம். அந்த பாடத்திற்காக நீங்கள் செலுத்திய கட்டணம்தான் அந்த நஷ்டம். அந்த அனுபவத்தை வைத்து அடுத்த முறை இன்னும் கவனமாகச் செயல்படுங்கள். உலகப் பெரும் பணக்காரர்கள் யாரும் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றவர்கள் அல்ல. அவர்கள் பலமுறை விழுந்து சாணக்கியத்தனமாக எழுந்தவர்கள். இன்றைய நவீன உலகில் சாணக்கியரின் விதிகளை எப்படி பயன்படுத்துவது? பங்குச் சந்தையில் நீங்கள் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்கும்போது அந்த நிறுவனம் சாணக்கியர் சொல்லும் அறநெறிகளுடன் நடக்கிறதா என்று பாருங்கள். எந்த நிறுவனம் நேர்மையாகவும் தொலைநோக்கு பார்வையுடனும் செயல்படுகிறதோ அந்த நிறுவனம் நீண்ட காலத்தில் உங்களுக்கு லாபத்தைத் தரும். நிலம் சார்ந்த முதலீடு செய்யும்போது எதிர்காலத்தில் அந்த இடம் எப்படி வளர்ச்சியடையும் என்பதை ஒரு ஒற்றனைப் போல தகவல்களை சேகரித்து ஆராயுங்கள். பணம் என்பது ஒரு தீ போன்றது. அதை சரியாக பயன்படுத்தினால் அது உங்களுக்குச் சோறு போடும். தவறாக பயன்படுத்தினால் உங்களையே சுட்டெரித்துவிடும். பணத்தின் மீது பற்று இருக்க வேண்டும், ஆனால் அது பேராசையாக மாறக்கூடாது. பேராசை கண்ணை மறைக்கும்போது அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யாத இடத்தில் சாணக்கியன் இருக்க மாட்டான். நிதானம், நிதானம், மீண்டும் நிதானம். இதுவே செல்வத்தை தக்கவைக்கும் சூத்திரம். உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கு உங்கள் உடல் நலத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி மட்டுமல்ல, அது ஒரு பொருளாதார விதி. நீங்கள் நோயுற்று இருந்தால் உங்கள் உழைப்பு குறையும். மருத்துவச் செலவுகள் உங்கள் சேமிப்பை அளிக்கும். எனவே உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பது கூட ஒரு முதலீடுதான். இறுதியாக சாணக்கியர் காட்டும் பாதை என்பது ஒரு தெளிவான ஓடை போன்றது. இதில் குழப்பங்களுக்கு இடமில்லை. கடின உழைப்பு, முறையான திட்டமிடல், அபாயங்களை எதிர்கொள்ளும் துணிச்சல் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக பொறுமை. இந்த நான்கும் யாரிடம் இருக்கிறதோ அவனைத் தேடி திருமகள் தானாக வருவாள். பணக்காரன் ஆவது என்பது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. அது ஒரு தொடர்ச்சியான ஒழுக்கமான செயல்பாட்டின் விளைவு. இன்று நீங்கள் விதைக்கும் சிறு விதை உங்கள் சந்ததியினருக்கு ஒரு நிழல் தரும் மரமாக மாறும். அந்த விதையை சரியாக நடுங்கள். சாணக்கியரின் அறிவை அதற்கு நீராக ஊற்றுங்கள். வெற்றி நிச்சயம். பணத்தை பெருக்குவதில் மற்றுமொரு சூட்சுமம் இருக்கிறது. அதுதான் சந்தையின் தேவையை அறிதல். ஒரு காலத்தில் மிளகுக்கு இருந்த மதிப்பு இன்று தரவுத் தொழில்நுட்பத்திற்கு இருக்கிறது. ஆனால் சாணக்கியர் காலத்திலும் சரி, இப்போதும் சரி, மக்களின் அடிப்படை தேவைகளை மையமாகக் கொண்ட தொழில்கள் என்றுமே வீழ்வதில்லை. உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் ஒருபோதும் உங்களை கைவிடாது. ஆனால் அங்கும் ஒரு நிபந்தனை உண்டு: தரம் மற்றும் நேர்மை. ஒரு முதலீட்டாளராக நீங்கள் எப்போதுமே ஒரு போர் வீரனைப் போல தயாராக இருக்க வேண்டும். வாய்ப்புகள் கதவைத் தட்டும்போது தூங்கிக் கொண்டிருப்பவன் எதையும் சாதிக்க முடியாது. வாய்ப்புகள் வரும்போது அதை கவ்விப் பிடிக்கத் தேவையான ரொக்கப் பணம் உங்கள் கையில் எப்போதும் இருக்க வேண்டும். இதனால்தான் சாணக்கியர் கையிருப்பு நிதியின் முக்கியத்துவத்தை அதிகம் வலியுறுத்தினார். எல்லா பணத்தையும் முதலீட்டில் போட்டுவிட்டு ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது கையில் காசு இல்லாமல் நிற்பது மிகப்பெரிய பலவீனம். அறிவுரைகளைக் கேட்பதில் சாணக்கியர் ஒரு தனி வழியைக் கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியாத துறையில் முதலீடு செய்யும்போது அந்தத் துறையில் தோல்வி கண்டவர்களிடமும் பேசுங்கள், வெற்றி கண்டவர்களிடமும் பேசுங்கள். வெற்றி பெற்றவர்கள் எப்படிச் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள்.
தோல்வி அடைந்தவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். இந்த 2 பாடங்களும் ஒரு முதலீட்டாளருக்கு மிக அவசியம். பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கும் இந்த நீண்ட நெடிய பயணத்தில் உங்கள் குடும்பத்தின் ஒத்துழைப்பு மிக முக்கியம். ஒரு வீட்டின் கணக்கும் வழக்கும் சீராக இருந்தால் அந்த வீட்டின் லட்சுமி கடாட்சம் என்றும் நிலைத்திருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு பணத்தின் மதிப்பை போதிய வயதில் கற்றுக் கொடுங்கள். அவர்களுக்கு பணத்தை கொடுப்பதை விட பணத்தை சம்பாதிக்கும் மற்றும் கையாளும் அறிவைக் கொடுப்பதே நீங்கள் அவர்களுக்குச் செய்யும் மிகப்பெரிய சொத்து. சாணக்கியரின் தத்துவங்களை ஒருமுறை வாசித்தால் மட்டும் போதாது, அதை உங்கள் இரத்தத்தில் ஊற வைக்க வேண்டும். ஒவ்வொரு முறை நீங்கள் ₹1 செலவு செய்யும் போதும் இது தேவையா அல்லது ஆசையா என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை ஒரு முதலீட்டைச் செய்யும் போதும் இது என் பணத்தை வளர்க்குமா அல்லது அழிக்குமா என்று ஆராயுங்கள். இந்த விழிப்புணர்வுதான் உங்களை ஒரு நிதிமேதையாக மாற்றும். முடிவாக, செல்வம் என்பது வெறும் எண்கள் அல்ல, அது நீங்கள் உருவாக்கும் மதிப்பு. நீங்கள் சமூகத்திற்கு எவ்வளவு மதிப்பு தருகிறீர்களோ அவ்வளவு செல்வம் உங்களை தேடி வரும். நேர்மையான பாதையில் சாணக்கியரின் போர்த்தந்திரங்களுடன் உங்கள் பொருளாதார பயணத்தை தொடருங்கள். உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பீபெட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.